இந்தியர்களோட மூட நம்பிக்கைகள் பார்த்திங்கன்னா பயங்கரமான மூட நம்பிக்கை. இங்கே ஒருத்தர் படிக்கிறாங்க, புத்தகம் எல்லாம் தனி மனித முயற்சி தான். அரசாங்கம் தனி மனித முயற்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்குது. இங்கே ஏன் அவ்வளோ மூட நம்பிக்கைகள் அப்படின்னா, புத்தகம் படிக்கிற வழக்கமே இல்லை. அதாவது பள்ளிக்கூட புத்தகங்களை கூட யாரோ ஒரு வகுப்பில் 10 பேர் தான் படிப்பாங்க. மீதி உள்ளவருக்கு ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க. புத்தகத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. இங்கே உள்ள இந்திய மக்களுக்கு, பெரும்பாலான மக்களுக்கு புத்தகத்து மேலே வெறுப்பு இருக்குது. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது தான் புத்தகத்தை படிக்கிறாங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சிச்சு, ஒரு வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு புத்தகத்தை படிக்காதவங்க இங்கே 80% மேலே இருக்காங்க. அதனால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல. மூட நம்பிக்கைகள் இந்தியாவில் பெருகி போனதுக்கு காரணம் என்னன்னா, புத்தகம் படிக்கிற வழக்கம் இல்லை. புத்தகம் படித்தாதான் மூட நம்பிக்கைகள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மூட நம்பிக்கைகள் அதிகமாக இல்லாமல் வாழ முடியும். புத்தகம் படித்தாதான் நம்ம ஒருவரை நேசிக்கவும், இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் ஒருவரை நேசிக்க வேண்டும் என்றால் புத்தகம் படிக்கணும். ஏன்னா புத்தகம் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு மூளைக்கு ஒரு பயிற்சி கிடைக்குது. அது அந்த வாசிப்பு பயிற்சி என்பது புத்தகத்தை வாசிக்கும்போது அதில் உள்ள தகவல்களை படிக்கிறோம், அப்போ கற்பனை செய்கிறோம். அப்புறம் ஒரு செய்தியை படிக்கிறோம், நம்ம கற்பனை செய்கிறோம். ஒரு கருத்தை படிக்கிறோம், புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்து புத்தகத்தை படிக்கிறோம். அந்த பயிற்சிங்கிறது ரொம்ப கடினமானது. அப்போது நீங்கள் ஒரு டிவி பார்த்து நியூஸ் பார்க்குறதுல சும்மா இருந்தாலே போதும், அவங்க நியூஸ் வாசிப்பாங்க, காட்சியெல்லாம் போட்டு காமிச்சிருவாங்க. அது சும்மாவே இருந்து ஒரு விஷயத்த உங்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு அளவோடு பார்த்தா தான் நன்மை, அளவுக்கு அதிகமாக போச்சுன்னா தீமை தான். ஆனால் புத்தகங்கள் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, கஷ்டப்பட்டு புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறீங்க. நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் மூளை அந்த எதை வாசிக்கிறீங்களோ அது சம்மந்தமாக கற்பனை செய்கிறது. இப்படி மூளைக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி கிடைக்குது. அந்த பயிற்சினால் மூளை வலிமை அடைகிறது. அந்த வலிமையோடு தான் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ வேண்டும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவர் நேசிக்க வேண்டும் என்றால் மூளையில் ஒரு வலிமை தேவை. இயற்கையான வலிமைங்கிறது, இயற்கையாக ஒரு வலிமை இருக்கும் மூளையில், அதை விட அதிகமான வலிமை இருந்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளவும் அன்பு செலுத்தவும் முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம என்ன நினைக்கிறோம், மனுஷங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை, அன்பு செலுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை, தனிமை தான் தீர்வு, மனுஷங்க எல்லாருமே பணம்ட்டு போகிறாங்க, அன்புங்கிறது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த தவறான புரிதலுக்கு என்ன காரணம்னா, புத்தகம் வாசிப்பது இல்லை, புத்தகம் வாசிப்பது தேவையில்லாத விஷயம், எதுக்கு புத்தகம் வாசிக்கணும், புத்தகம் வாசிக்காமலே வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. புத்தகம் வாசிக்காமலே வாழ்ந்துடலாம். அது எப்படிப்பட்டதுன்னா, அன்பு இல்லாமலே, பாசம் இல்லாமலே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து விடலாம், பிறரிடம் பேசாமலே இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து விடலாம் தான். ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ஒரு அன்பு, பாசம், பிறரிடம் பேசணும், அந்த இதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா புத்தகம் படிக்கணும். ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மற்றவங்கள்ட்ட பேசணுன்னா உங்கள் மூளைக்கு இயற்கையாக இருக்கிற வலிமையை விட கொஞ்சம் கூடுதலான வலிமை தேவைப்படுகிறது, அதிகப்படியான வலிமை தேவைப்படுகிறது. அந்த வலிமையை எங்கேருந்து மூளையானது பெறுகிறது என்றால் புத்தகத்தை வாசிக்கும்போது தான் பெறுகிறது. புத்தகத்தை வாசிப்பது கஷ்டமான விஷயம். அதனால் அதை வாசிக்கும்போது அதில் உள்ள செய்திகள், தகவல்கள், கருத்துக்கள் இதையெல்லாம் மூளை புரிந்து கொள்வதற்காக முயற்சி செய்கிறது. ஒரு தகவலை படிக்கும்போது அது சார்ந்து கற்பனையில் ஈடுபடுகிறது. ஒரு கதையை படிக்கும்போது அது சார்ந்த கற்பனையில் மூளை ஈடுபடுகிறது. இப்படி கஷ்டப்பட்டு புத்தகம் படிப்பது என்பது ஒரு கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டமான விஷயம், அந்த பயிற்சி என்பது மூளையை வலிமையானதாக மாற்றுகிறது. தினம் எப்படி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி இதெல்லாம் செய்யணுமோ அதே மாதிரி தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் மூளைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி எதுனாக்கா இந்த மாதிரி உடற்பயிற்சி தான். இந்த புத்தகம் படிப்பது மூளைக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி. நீங்கள் ஜிம்மில் போய் உடம்புக்கு ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க, அதே மூளைக்கு ஒரு பயிற்சி கொடுக்கணுன்னா அதுதான் புத்தகம். அதனால் உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ அது மாதிரி புத்தகம் படிப்பது மூலம் மூளைக்கு நாம் கொடுக்கின்ற பயிற்சி அது மூளையை வலிமையானதாக மாற்றுகிறது. அந்த வலிமையோடு நீ போனால் தான் மனுஷங்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும், பாசத்தை வெளிப்படுத்தவும், நட்பாக பழவும், உறவுமுறை ஏற்படும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நாம் நினைக்கிறோம் மனுஷங்களுக்கே மனுஷங்க பிடிக்கல, யாருமே இந்த உறவுமுறையை விரும்ப மாட்டேங்கிறாங்க, தனிமையை தான் விரும்புகிறாங்க, யாரும் அப்படி நினச்சிட்ருக்கோம். அது தப்பான காரியம். நாம் என்னென்னா இந்த இயந்திர அறிவியல் உலகிலும் நம்ம அன்பு செலுத்தலாம், பாசத்தை வெளிப்படுத்தலாம், நல்ல உறவுமுறைகளை ஏற்படுத்தி
நல்ல ஒன்றா கலகலப்பாக ஜாலியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை புத்தகத்தை படிக்கணும். அந்த வாசிப்பு பயிற்சி என்பது இருக்க வேண்டும். அது இல்லாமல் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. புத்தகத்தை படிக்கலைன்னா மனதில் புத்தகத்தை படித்தா மனசில் பாசம் அதிகமாகும், அன்பு அதிகமாகும், உறவுமுறைகள் அதிகமாகும். நீங்கள் உறவினர்கள்ட்ட நிறைய பேசுகின்ற அந்த திறன் அதிகமாகும், நண்பர்கள்ட்ட பேசுகின்ற திறன் அதிகமாகும். அதே நேரத்தில் புத்தகம் படிக்கலைன்னா உறவினர்கள் மீது வெறுப்பு அதிகமாகும், நண்பர்கள் மீது வெறுப்பு அதிகமாகும். அப்போ பேசவே நமக்கு பிடிக்காது. புத்தகம் படித்தா என்ன நடக்குமோ அப்போ புத்தகம் படிக்கலைன்னா அதற்கு எதிரானது தான் நடக்கும். புத்தகம் படித்தா என்ன நடக்குமோ அதற்கு எதிரானது புத்தகம் படிக்காமல் இருக்கும்போது நடக்கும். புத்தகம்னா என்னென்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற புத்தகங்களை தாண்டி நீ வேறு என்ன படிக்கிற, பொதுவான விஷயங்களை பற்றி படிக்கிறது. அந்த பொதுவான யாரும் ஒன்று நிர்பந்தப்படுத்தலை, இந்த புத்தகத்தை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நிர்பந்தப்படுத்தலை. உன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் நீ ஒரு புத்தகத்தை படிக்கிற. அந்த வழக்கம்தான் உனக்கு இந்த மூளைக்கு ஒரு வலிமையை கொடுக்கிறது. அந்த வலிமையோடு தான் நீ இங்கே உள்ள மக்களை எதிர்கொள்ள வேண்டும். இயந்திர அறிவியல் உலகில் நீ வாழ வேண்டுமென்றால், இயந்திர அறிவியல் உலகில் உறவுமுறையை கொண்டாட வேண்டுமென்றால், நட்பை பாராட்ட வேண்டுமென்றால், ஒருவருக்கொரு பேசி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா புத்தகம் படித்தே ஆகணும். புத்தகம் படிக்கலைன்னா மனுஷங்க மேலே வெறுப்பு வரும், தனிமையை நோக்கி மனசு போகும், யாருக்கிட்டையும் பேச தோணாது. அப்போ அறிவு என்பது வளராது, தகவல்கள் கிடைக்காது, செய்திகள் கிடைக்காது. நம்ம குறுகிய வட்டத்திற்குள் சுருங்கி விடுவோம், மூட நம்பிக்கைகள் அதிகரித்து விடும். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது. நம்ம நினச்சிக்கிறோம் யூடியூப்பை பார்த்தா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், ஃபேஸ்புக்கை பார்த்தா, சமூக வலைதள ஊடகங்களை பார்த்தாலே இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறோம். அது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறது, ஈஸியாக ஒரு அளவுக்கு தான் தெரிஞ்சுக்க முடியும். ஈஸியாக எதை தெரிஞ்சுக்கிட்டாலும் அது நமக்கு பெருசாக பயன் தரும். கஷ்டப்பட்டு நமக்கு ஒரு விஷயம் கிடைச்சாதான் அது நமக்கு பயன் தரும், நல்ல பயன் தரும். புத்தகம் என்பது கஷ்டப்பட்டு படிக்கின்ற ஒரு வழக்கம் ஆதி காலத்துலேருந்து இருக்குது. ஆதி காலம்னா என்னன்னாக்கா இந்த ஓலைச்சுவடியில் எழுதுகிற காலம். அதுன்னா இந்த புத்தகம் வாசித்தல் இதெல்லாம் ஓலைச்சுவடி ஒரு 3000 வருஷம். அதற்கு முன்னாடி ஓலைச்சுவடி எழுதுகிற வழக்கம்லாம் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இப்போ வரைக்கும் புத்தகங்கிறது ஒரு பழங்கால ஒரு நடைமுறை தான். இப்போ வந்த நடைமுறை கிடையாது, ஒரு பழங்கால நடைமுறை தான். எழுதி வாசிப்பது, புத்தகம் வாசிப்பது. கடந்த காலங்களில் இந்த கருத்துக்களை எழுத மாட்டாங்க, கவிதைகளை மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அல்லது ஒரு கதையை ஒரு புராணமாக ஒரு கவிதையாக எழுதிக்கிட்டு இருந்திருக்கலாம். இப்போ தான் கருத்துக்களை புத்தகமாக எழுதுகிற வழக்கம் இப்போ தான் வந்துச்சு. இந்த இயந்திர அறிவியல் தொழில்நுட்பம் வளரும்போது இந்த பதிப்பகத்துறையில் ஏற்பட்ட முன்னேற்றம், கருத்துக்களை புத்தகங்களில் எழுதுகிற வழக்கம் இப்போ வந்தது. கடந்த காலங்களில் ஒரே இலக்கியங்கள் தான் இருக்குது, கவிதை சார்ந்த இலக்கியங்கள் தான், கருத்துக்கள் சார்ந்த ஓலைச்சுவடிகள்லாம் இல்லை. வெறும் இலக்கியமாக தான் ஒரு விஷயத்தை, ஒரு கதையை சொல்லிட்டு போனாங்க. ஒரு கதையாக உரைநடை வடிவில் ஒரு கதையை சொல்கிறது அல்லது உரைநடை கருத்துக்கள் அடங்கிய ஓலைச்சுவடிகள்லாம் கடந்த காலங்களில் கிடையாது. அதனால் புத்தகம் படிப்பது என்பது ரொம்ப முக்கியம். ஏன் இங்கே மூட நம்பிக்கை, ஏன் புத்தகத்து மேலே குறிப்பாக இந்தியர்களுக்கு ஏன் இவ்வளோ மூட நம்பிக்கை அப்படின்னா, இந்தியர்களுக்கு புத்தகத்தின் மேலே வெறுப்பு. புத்தகத்தை படிக்காதனால்தான் இவங்களுக்கு மூட நம்பிக்கை அதிகம். இவர்களுக்கு புத்தகத்தின் மீதே வெறுப்பு. அதனால் புத்தகத்து மேலே வெறுப்பு இருக்குன்னா மனுஷங்க மேலேயும் உனக்கு வெறுப்பு இருக்குன்னு தான் அர்த்தம். இங்கே ஏன் மதத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய வன்முறை நடக்குது, சாதியை அடிப்படையாக கொண்டு நிறைய வன்முறை, இதெல்லாம் மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு. அடிப்படையில் சொல்லப்போனால் புத்தகத்தின் மீது இவர்களுக்கு இருக்கிற வெறுப்பு தான் மனுஷங்க மேலே இவங்களுக்கு வெறுப்பாக மாறுகிறது. புத்தகத்தை நேசிக்க நீ பழகியிருந்தால் கண்டிப்பாக அது உனக்கு மனுஷங்க மேலே உனக்கு அன்பு வந்திருக்கும். புத்தகத்தை நேசித்தால் நீ மனுஷங்களை நேசிக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகம் நமக்கு மனுஷங்களுக்கு விதிக்கிற நிபந்தனை என்னவென்றால், நீ மனுஷங்களை நேசிக்கணும்னா புத்தகத்தை நேசிக்கணும். அவ்வளோ எளிதாக நீ மனுஷங்களை நேசிச்சிட முடியாது அப்படின்னு அது நிபந்தனை விதிக்குது. ஏன்னா நட்பு, அன்பு, உறவுமுறை, பெரியவர்கள் சிறியவர்கள், இந்த உறவுமுறை, அப்புறம் காதல், இங்கெல்லாம் காதல் ஏன் அதிகமாக நடக்க மாட்டேங்குன்னா, காதலுக்கும் நீ புத்தகம் படித்தா தான். இந்த இயந்திர அறிவியல் உலகில் எந்த ஒரு உறவுமுறையும் நீ புத்தகம் படிக்கணும். புத்தகம் படிக்கிற வழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அப்போ தான் இங்கே நட்பு உருவாகும், காதல் உருவாகும், அதில் சகோதர உறவு, எல்லா உறவுமே. ஒரு அப்பாவும் பிள்ளைகளும் ஒழுங்காக பேசிக்கணும், அம்மாவும் பசங்களும் ஒழுங்காக பேசிக்கணுன்னாலே இந்த புத்தக அறிவு என்பது வேணும். புத்தகம் இல்லாமலே அன்பு செலுத்தி விடலாம், அறிவை மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் அப்படின்னு மனக்கணக்கு போடுறாங்க. இவங்களுக்கு அடிப்படையில் ஏன் புத்தகத்தை படிக்க மாட்டேங்கிறாங்க? இந்தியாவில் நிறைய பேர் புத்தகத்தை ஏன் படிக்கிற வழக்கம் இல்லை அப்படின்னா, அவர்களுக்கு புத்தகத்தின் மீது வெறுப்பு. ஏன் புத்தகத்தின் மீது வெறுப்பு அப்படின்னாக்கா, அந்நிய மொழியோட ஆதிக்கம்
தாய்மொழிக்கு மதிப்பில்லை. கல்வியில், வேலைகளில், தொழில் செய்வதில், அதில் வந்து அந்நிய மொழியோட ஆதிக்கம், குறிப்பாக ஆங்கில மொழியோட ஆதிக்கம் கல்வியில், அப்புறம் செய்கின்ற வேலைகளில், அப்புறம் மக்கள் வாழ்க்கையில், பேச்சுகளில் ஆங்கில மொழி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. தாய்மொழியோட ஆதிக்கம் குறைந்து கொண்டே போகுது. அதனால்தான் இங்கு புத்தகம் படிப்பது, கல்வி கற்பது கடினம், தொழில் செய்வது கடினம். இந்த ஆங்கில மொழி ஆதிக்கத்தின் காரணமாக கல்வி கற்பது இங்கு கடினம், தொழில் செய்வது இங்கு கடினம், வாழ்வதே இங்கே கடினம். அதனால்தான் இந்த மக்களுக்கு புத்தகத்துக்கு மேலே வெறுப்பு, மனுஷங்க மேலே வெறுப்பு. அந்த வெறுப்பு வந்து பகை உணர்ச்சியாகவும், பழி உணர்ச்சியாகவும், வன்முறை உணர்ச்சியாகவும் மாறுகிறது. அதுதான் சாதி மதம் சார்ந்த வன்முறைகளுக்கு காரணம். மக்கள் ஒருவருக்கொருவர் பேசாமல் இருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் இந்த வன்முறையை தவிர்ப்பதற்காக யாரிடமே அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்க. மக்கள்கிட்ட பேசினாலே சண்டை தான் வரும். அதனால் அந்த அளவுக்கு மக்கள் ஒரு தகுதி இழந்தவர்களாக இந்தியாவில் பெருகிவிட்டார்கள். தகுதி இழந்தவர்கள், உறவு முறைக்கு தகுதி இழந்தவர்கள், உறவு கொண்டாடுவதற்குரிய தகுதி இவர்களுக்கு இல்லவே இல்லை. அதனால் என்ன சரி, இவங்ககிட்ட பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க. நிறைய பேர் சண்டை போட்டு கிடக்குறாங்க. நிறைய பேர் வந்து கவனத்தை டிவிலையும் மொபைல் ஃபோன்லேயும் திருப்பிடுறாங்க. அதனால் இந்த மனுஷங்க மேலே உள்ள வெறுப்பு இன்னும் தான் அதிகமாகும். அளவுக்கு அதிகமாக இந்த டிவியும் மொபைல் ஃபோனையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு புத்தகம் படிக்கணுங்கிற அந்த ஆர்வமே வரமாட்டேங்குது. காரணம், இந்த அந்நிய மொழியோட ஆதிக்கம் புத்தகத்துக்கு மேலே வெறுப்பு ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் புத்தகத்தை படிக்கிற வழக்கமே இங்கே கிடையாது. அதனால் இந்தியர்களின் மூளை என்பது வலிமை குறைந்து போய் காணப்படுகிறது. அதனால தான் இங்கே கெட்ட வார்த்தைகள் அதிகம். ஒரு தனி மனிதர் ஒருவர்னு கெட்ட வார்த்தை போடக்கூடாது அப்படின்னா நல்லா புத்தகம் வாசிக்கணும், நல்ல புத்தகங்களை வாசிக்கணும். வாசித்தா தான் அந்த கெட்ட வார்த்தை என்பதே வராது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வந்து நல்லா அன்பு செலுத்த வேண்டும், கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, மனசு வந்து தூய்மையாக இருக்கணும், எதிர்மறையான எண்ணங்கள் வரக்கூடாது, சிந்தனைகள் வரக்கூடாது, எதிர்மறையான செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்படின்னா புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அந்த கடமையை செய்யணும். கடமை செய்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். புத்தகம் வாசிக்கிற கடமை என்பது வந்து உலகத்தில் நிறைய பேர் செய்கிறதில்ல. பள்ளிக்கூடத்தோடு சரி, இந்தியா மட்டும் கிடையாது. அது வந்து பெரும்பாலான நாடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்ப முன்னேறிய நாடுகளில் மட்டும் புத்தகங்கள் வாசிக்கிற வழக்கம் இருக்குது. இப்போ வந்து டிவி, மொபைல் ஃபோன் இதோட ஆதிக்கத்தின் காரணமாக புத்தகம் வாசிப்பது குறைந்து கொண்டே வருகிறது. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, மனுஷங்க மேலே அன்பு செலுத்துகிற அந்த நடைமுறை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் புத்தகம் வாசிப்பை பெருக்குவதன் மூலம் மனித உறவுகளில் அன்பையும் நேசத்தையும் அதிகப்படுத்த முடியும். காதல் என்பது அதுவும் அன்பு பாசம் தானே. அப்போ அதுவும் அதிகமாகணும், காதல் உறவுகளும் அதிகமாகணும்னாக்கா புத்தகம் படிக்கணும். நிறைய பேர் என்ன நமக்கு ஒரு பொண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க, காதலிப்பதற்கு கிடைக்கும். அது மாதிரி சில பொண்ணுங்க கிடைக்கலாம், நமக்கு எந்த பசங்களும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. காதலிக்கணுமா அப்படின்னா வந்து இந்த மாதிரி புத்தகம்லாம் நல்லா படிக்கணும். படிச்சிங்கன்னா அதாவது எந்த புத்தகம் நீங்கள் படித்தாலும் சரி, அந்த மூளைக்கு உங்களுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். நீங்கள் நாவல் படிக்கலாம், கதை புத்தகம் படிக்கலாம், கருத்துக்கள் அடங்கிய புத்தகத்தை படிக்கலாம். அது வந்து காதல் மட்டுமல்ல, நட்பு, எல்லா உறவு முறைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் புத்தகங்கள். ஏன்னா நீங்கள் வந்து உறவு முறைன்னு வரும்போது அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயம் வேணும். அது வந்து உங்களுக்கு புத்தகங்களில் உள்ள விஷயம் உங்களுக்கு அதில் ஆச்சரியமாக இருக்கும். சில கருத்துக்கள், தகவல்கள், கதைகள், சம்பவங்கள், அதை யார்கிட்டயா பேசணுன்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அதனால் வந்து இப்படி தான் வந்து அப்புறம் வந்து பேசுகின்ற திறன், அந்த வாசிப்பு திறன், நீங்கள் மனசுக்குள்ளே படிக்கிறீங்க, அந்த வாசிப்பு திறன் அது வந்து பேசுகின்ற திறனாக வெளிப்படுகிறது. நீங்கள் புத்தகத்தை வாசிக்கின்ற அந்த பயிற்சி என்பது பேசுகின்ற திறனாக வெளிப்படுகிறது. இப்படி புத்தகம் படித்தால் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ முடியும், அன்பு செலுத்த முடியும், உறவு முறைகளை கொண்டாட முடியும். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம் புத்தகம் படிப்பதற்காக கட்டாயப்படுத்தி இருக்க வேண்டும். அதை நாம் செய்ய தவறிட்டோம். நாம் செய்ய தவறிய மிக கடுமையான ஒரு நடைமுறை, மிக கடுமையான ஒரு செய்ய தவறிய நடைமுறைகள். இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பான நடைமுறைகள். இதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம். இதுதான் நாம் செஞ்ச தவறுகளில் இதுவும் ஒன்று. ஏன்னா புத்தகங்கள் தான் அந்த மனித வாழ்க்கையில் அமைதி ஏற்படுத்தும். நல்லா அதற்கு ஒரு உதாரணம் பார்த்திங்கன்னா, எப்போ இந்த போர்கள்லாம் வந்து இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வந்த பிறகு இயந்திர அறிவியல் புரட்சி இந்த உலகம் முழுக்க நடந்தது. அப்போ தான் இந்த உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்களே கட்டினாங்க. சின்ன பசங்க கையில் புத்தகங்களை கொடுத்தாங்க. அப்போ பாருங்கள், அந்த புத்தகங்களை கொடுக்கவும் அந்த போர் வெறி என்பது, போர் நடைமுறை என்பது அமைதி அடைகிறது. அமைதி அடைந்த பிறகு புத்தகத்தை கொடுக்கல, புத்தகத்தை கொடுக்கறதுனால தான் அமைதி அடைந்தது.
இப்போ உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்களை கட்டுறாங்க. 2ஆம் உலகப் போர் முடிந்த பிறகு உலகம் முழுக்க பள்ளிக்கூடங்களை கட்டுறாங்க, கல்லூரிகளை கட்டுகிறார்கள், சிறு வயதினர் கையில் புத்தகங்களை கொடுக்கிறார்கள். அத்துடன் இந்த போர் நடைமுறைகள் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருந்த போர்கள் என்பது ஒரு முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு இந்த இயந்திர அறிவியல் தொழில் புரட்சி ஏற்பட்டுச்சு. பார்த்தீங்களா, இதிலிருந்தே தெரியுதா, ஒரு புத்தகம் தான் இங்கு அமைதியை ஏற்படுத்தியது மனித வாழ்க்கையில் என்பதற்கு இதை விட வேற என்ன உதாரணம் இருக்குது? அதனால் அந்த அமைதியை இன்னும் பெருக்கணுமா அப்படின்னா புத்தகம் வாசிக்கிற வழக்கத்தை கட்டாயப்படுத்தணும். எப்படி கட்டாயப்படுத்தணும் அப்படின்னா, ஒவ்வொரு குடும்பத்திலும் நியூஸ் பேப்பர் வாங்கணும். அப்புறம் ஒரு 5 விதமான புத்தகங்களுக்கு நீங்கள் சந்தா செலுத்தி, ஆண்டு சந்தா செலுத்தி வரவழைக்க வேண்டும். மாத புத்தகம், அப்படி மருத்துவம் சார்ந்த புத்தகம், விவசாயம் சார்ந்த புத்தகம், விளையாட்டு சார்ந்த புத்தகம், கலை இலக்கியம் சார்ந்த ஒரு புத்தகம், இப்படி ஒரு 5-6 புத்தகம் கண்டிப்பாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சரி அவங்க மாத சந்தாவோ ஆண்டு சந்தாவோ கட்டி வரவழைத்து படிக்க வேண்டும். 100 புத்தகங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கணும். ஒரு லைப்ரரி, ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒரு சின்ன லைப்ரரி இருக்கணும். அதில் 100 புத்தகமாக குறைஞ்சது இருக்கணும். இப்படி நிறைய கட்டாய நடைமுறை இதெல்லாம் இருந்தால் தான், இதெல்லாம் போய் சோதனை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் புத்தகம் படிக்கிற வழக்கம். அப்புறம் புத்தகம் படிப்பதற்கு இந்த மொபைல் ஃபோனோ டிவியோ தடையாக இருக்கக்கூடாது. அதன் ஒளிபரப்பை கட்டுப்படுத்தணும். 24 மணி நேரமும் டிவி ஒளிபரப்பப்படுகிறது அப்படின்லாம் இல்லாமல் அதற்குன்னு ஒரு நேரத்தை நம்ம விதித்து அதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக மட்டும்தான் மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். இல்லைன்னா இயந்திர அறிவியல் உலகம் துன்பமயமாக மாறிவிடும். புத்தகம் படிப்பதன் மூலம் மட்டும்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாக வாழ முடியும். புத்தகம் படிக்கலைன்னா மூளை வலிமை குறைந்து விடும். அதனால் அப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ மற்ற இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புத்தகம் படிக்கலை. அப்போது புத்தகம் படித்தாதான் மூளைக்கு வலிமை கிடைக்கும், நல்லா மகிழ்ச்சியாக வாழலாம். இதை ஒரு ரகசியமாக நம்ம நினச்சிக்கணும். நிறைய பேர் இங்கே புத்தகம் படிக்கலை. அப்போ அது அவர்கள் மற்ற எல்லாருமே நமக்கு ஒரு போட்டியாளர்கள் தான் இந்த வாழ்க்கையில். அப்போது புத்தகம் படிக்கலைங்கிறது மற்றவங்களோட பலவீனமாக இருக்கும்போது நம்ம அதையே நமது பலமாக மாற்ற வேண்டும். புத்தகம் படிக்கணும் நாம். அதன் மூலம் நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஒரு பலம் நமக்கு கிடைக்கும். மற்றவர்கள் புத்தகம் படிக்காதனால அவங்க அது அப்போ அவங்கெல்லாம் ஒரு பலவீனமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் யார்? நம்மை தவிர மற்ற அனைவரும் நமக்கு ஒரு போட்டியாளர்கள் தான். அதனால் புத்தகம் படிக்காதவர்கள் அதன் காரணமாகவே அவர்கள் பலவீனமாக இருப்பதால் அப்போ அதையே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே நமக்கு போட்டியாளர்கள் தானே. நம்ம புத்தகம் படிப்பதன் மூலம் நாம் பலமானவர்களாக தெரியும். இப்படியும் நம்ம இப்படியும் நம்ம ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். புத்தகம் படிப்பது இங்கே வித்தியாசமாக இருக்குது. அந்தளவுக்கு அரிதாக மாறும். ஒருத்தர் புத்தகம் படிக்கிறாருன்னா பள்ளிக்கூடத்தில் படித்தாலே, பள்ளிக்கூடத்தில் ஒரு பையன் நல்லா படித்தாலே அவனை வித்தியாசமாக பார்க்குறாங்க. அந்தளவுக்கு படிப்பு என்பது அரிதாக போய்விட்டது. படிப்பது என்பது அது மாதிரி பள்ளிக்கூடம் தாண்டி ஒரு பொதுவான புத்தகங்களை ஒருத்தர் படிக்கிறாருனாலே அதுவும் அரிதாக ஒரு நடைமுறையாகத்தான் இருக்கிறது. நல்ல விஷயங்களை கடைபிடிப்பது என்பது வித்தியாசமாகவும் அரிதான ஒரு நடைமுறையாகவும் மாறிவிட்டது. புத்தகம் படிக்காமல் இருப்பது கெட்ட பழக்கம், சோம்பேறித்தனம். கடமையை செய்யாமல் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம் என்று கனவு கண்டிருக்கிறார்கள், பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. புத்தகத்தை படிக்காமல் நீ இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ மகிழ்ச்சியாகவே வாழ முடியும். எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் சரி, நீ உங்கள் கையில் புத்தகம் படிக்கிற வழக்கம் உனக்கு இல்லைன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. அதனால் புத்தகத்தை படிக்கணும். இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம புத்தகத்தை படிக்கணும். அதன் பிறகு நமக்கு இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும் 2040. அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும். அங்கே நமக்கு புத்தகமே கிடைக்காது. நீ படிக்கணும்னு நினச்சாலும் அங்கே புத்தகம் உனக்கு கிடைக்காது. அங்கே மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது வேறு வழியே இல்லை, பேசித்தான் ஆகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு நிறைய தடை இருக்குது. மொபைல் ஃபோன் நமக்கு கவனத்தை திசை திருப்புகிற நடைமுறைகள் இங்கே நிறைய இருக்குது. மொபைல் ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, சினிமா இருக்குது, கணினி, தொழில், இது எல்லாமே மனுஷங்கள்கிட்டருந்து மனுஷங்களோட கவனத்தை திசை திருப்புகிற உறவுமுறைகள் இங்கே ஏற்படாமல் தடுக்கிற நிறைய நடைமுறைகள் இருக்குது. நேரம் கிடைக்கிறதே இல்லை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு இங்கே நிறைய தடைகள் இருக்குது. மொபைல் ஃபோன், டிவி, சினிமா, அப்புறம் தொழில், 8 மணி நேரம் தொழில் செய்கிறது, இப்படி நிறைய தடைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி நாம் மனுஷங்ககிட்ட பேசணுங்கிற ஆர்வத்தையும் தூண்டுதலையும் பெறணுன்னா புத்தகம் படிக்கணும்.
ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே மனுஷங்கிட்ட பேசுகிறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் அங்கே தடைகளே இல்லை. டிவி கிடையாது, புத்தகம் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கல்லூரி கிடையாது, கணினி கிடையாது. தொழிலுங்கிறது விவசாயம் தான், 3 மணி நேரம் தான் செய்யணும். அப்புறம் அதை செஞ்சு முடிச்சுட்டா இவங்களுக்கு வேறு என்ன பொழுதுபோக்கு? டிவி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆடல் பாடல் விளையாட்டு. அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மனுஷங்க ஒருவருக்கொருவர் பேசி கொள்வதற்கு அவங்களுக்கு இயற்கையாகவே வேறு வழியே இல்லை, பேசித்தான் ஆகணும். பொழுது போகிறதுக்கு அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, சினிமா கிடையாது, எதுவுமே கிடையாது, புத்தகமும் கிடையாது. அப்போது ஒருவருக்கொருவர் பேசி தான் பொழுதை போக்கணும். அதனால் மனுஷங்க ஒருவருக்கொருவர் பேசுவதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் அங்கு வேறு வழியே இல்லை. அதை அவங்க செஞ்சு தான் ஆகணும். ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் மனுஷங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதற்கு நிறைய தடைகள் இருக்குது. அப்போது என்னது? டிவி, மொபைல் ஃபோன், சினிமா, அப்புறம் காங்கிரீட் வீடுகள், அது சொகுசாக இருக்குது. அப்போது தனிமைப்படுத்திக்கிறாங்க. ஒரு குடிசையில் வாழ்ந்தால் டக்குன்னு வீட்டுக்கு வெளியில் மற்றவங்களோட பார்த்து பேசலாம். ஆனால் இப்போ எல்லோரும் ஒவ்வொரு வீட்டில் காங்கிரீட் கட்டட வீடுகள், அதுக்குள்ளே சொகுசான வசதிகள், அதுக்குள்ளே படுத்து தூக்கிட்டு தனிமையை நோக்கி நகர்வதற்கு இங்கே நிறைய வாய்ப்பு இருக்குது. மனுஷங்க ஒருவருக்கொரு சந்தித்து கொள்வதற்கு தடைகள் நிறையா இருக்குது. பேசிக்கொள்வதற்கு, அன்பு செலுத்துவதற்கு இங்கே தடைகள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த தடைகளெல்லாம் தாண்டி நீ மனுஷங்க ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது, அன்பு செலுத்துவது இங்கு நிகழ வேண்டுமென்றால், அது எளிதாக நிகழ வேண்டுமென்றால் புத்தகம் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் புத்தகம் படித்தாக்கா இங்கே உறவு முறைகள் சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வது, காதல் தடுக்கவே முடியும். புத்தகம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியர்கள் ஒவ்வொருவருமே புத்தகம் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. புத்தகம் படிப்பதில் ஆர்வமாக இருக்காங்கன்னு வச்சுங்களேன். இங்கே காதல் திருமணம் தான் நடக்கும். அந்தளவுக்கு காதல் என்பது சர்வசாதாரணமாக மாறிடும். அதுமாதிரி உறவு முறைகள், மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க, மூட நம்பிக்கைகளே இருக்காது. இங்கே அமைதி நிலவும், மூட நம்பிக்கைகள் இருக்காது, வன்முறைகள் இருக்காது, சாதி மதம் சார்ந்த வன்முறைகள் இருக்காது. ஆனால் இவங்க புத்தகம் தான் படிக்க மாட்டேங்கிறாங்களே. புத்தகத்தின் மீதே இவர்களுக்கு ஒரு ஆசையே இல்லை. காரணம், புத்தகத்தின் மேலே வெறுப்பு. எதனால் வருது? அந்நிய மொழியோட ஆதிக்கம். அது கல்வியிலையும் தொழிலையும் வாழ்க்கையிலையும் அந்நிய மொழியோட ஆதிக்கம் அதிகமாகிட்டே போகிறனால கல்வி மீது வெறுப்பு, தொழில் மீது வெறுப்பு, வாழ்க்கை மீதே வெறுப்பு. வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்வதே இங்கே கஷ்டமாக இருக்குது. அதனால் புத்தகத்தின் மீது வெறுப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்தியர்களோட தலைவிதி இப்படித்தான் இது நடக்கும். இப்படி தான் இவங்களோட அறிவுக்கு இவங்க இப்படி தான் வாழ வேண்டியிருக்கும். அதுதான் தலைவிதின்னு சொல்லலாம். அல்லது யாராவது ஒரு ஆட்சியாளர் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அந்த மாதிரி அது கூட ஒரு தீர்வாக இருக்கும். அப்படி ஒருத்தர் வரணுமே.